ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள இந்த ஜலனா லெப்பர்ட் சஃபாரி நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. முதல் நாள் சஃபாரி நம்மளை ஏமாத்தினாலும் ரெண்டாவது நாள் சஃபாரி அதுக்கு நேர் எதிராக இருந்துச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத ஹைனாவையும் லெப்பர்டு ஹண்ட் பண்ணி தூக்கிட்டு வர்ற அந்த அட்வென்ச்சரான சீன் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹைனா 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 நாம் இப்போது ரெண்டாவது நாள் மார்னிங் சஃபாரிக்காக ஜலனா லெப்பர்ட் ரிசர்வ்க்கு வந்திருக்கோம். 6 மணிக்கு நமக்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக வருவேமேன்னு சொல்லி 5:30 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். நாம் தங்கியிருந்த ஹோட்டலோட மேனேஜரும் நமக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். மார்னிங் டைம் நம்ம நடந்து அங்கேருந்து வர்றதோ இல்லை ஆட்டோ பிடிக்கிறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சொன்னோன்னே சரி, அவர் என்ன சொன்னார், நானே கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தார், கொண்டு வந்து விட்டுட்டு போனார். ஸோ அதுமாரி ஹெல்ப்லாம் நமக்கு பண்ணாங்க. ஸோ நேற்று ஃபஸ்ட்டு சஃபாரி, நேற்று ஈவினிங் சஃபாரி போனப்போ நமக்கு பெரிய லெவலில் அனிமல் சைட்டிங் எதுவுமே இல்லை. அதாவது நம்ம லெப்பர்டு தான் எதிர்பார்த்து போனோம். பொதுவாக எந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போனாலும் லெப்பர்ட் பார்க்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். காரணம் என்னென்னா, லெப்பர்ட் மேக்ஸிமம் மரத்து மேலேயே இருக்கும். லெப்பர்ட் அது மாதிரி இல்லாமல் ஷை அனிமல் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளார போயிடும், நம்மளை பார்த்தாலே உள்ளுக்குள்ளார போயிடும், வெளியில் சத்தத்தை கடலே வெளில வராது. ஸோ இங்கே லெப்பர்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால நாம் ஒரு பெரிய ஆவலாக ஃபஸ்ட்டு சஃபாரி நேற்று வந்தோம். ஆனால் நேற்று ஃபஸ்ட்டு சஃபாரி நமக்கு பெரிய லெவலில் எதுவும் சைட் ஆகலை. நீல்கை அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியாவிலே பார்க்க முடியாது அந்த அனிமலை பார்த்தோம், அது ஒரு பெரிய ஆறுதல். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் டியர், ஸ்பாட்டட் டியர் இதெல்லாம் பார்த்தோம். இதை தவிர பெருசாக பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு 2ஆம் நாள் சஃபாரியில் நாம் ஏதாவது பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். நமக்கு இன்னைக்கு 2வது நாள் மார்னிங் சஃபாரி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜீப் 6 மணிக்கு இங்கே சஃபாரி ஸ்டார்ட் ஆகிறனால ஒரு 5:50 போல் தான் டிரைவர் வருவார், நம்மளை கூப்பிடுவார், வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு எக்ஸிபிஷன் ஒரு பிளேஸ் ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு லெப்பர்ட் சம்மந்தமான, அதாவது இந்த ஜலனா லெப்பர்ட் ரிசர்வ் சம்மந்தமான சில டீட்டெயில்கள்லாம் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 5:50 போல் நமக்கு எந்த ஜீப் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஜீப் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நீல்கை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய் பார்த்தோம். இன்றைக்கி அந்த நீல்கை நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல, அதாவது ஜீப்லாம் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை கொஞ்ச நேரம் நம்ம நின்று பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாக சவுத் இந்தியாவில் எந்த ஃபாரஸ்ட்லையுமே இந்த நீல்கை பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் அனிமல். இது நார்த்தில் தான் இந்த அனிமலை பார்க்க முடியும். அது சில ரிசர்வில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஜலனா லெப்பர்ட் ரிசர்வில் நம்ம நேற்று பார்த்தப்போ ரொம்பவே தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி ஆக்சுவலாக நமக்கு பக்கத்துலேயே இவ்வளோ க்ளோஸில் நம்ம சஃபாரி வெஹிக்கிள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. காலையிலேயே பார்த்தது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சம்டைம் லெப்பர்ட்லாம் கூட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்மளுடைய சூப்பரான 2வது நாள் அந்த அட்வென்ச்சர் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெப்பர்டு ஹண்ட் பண்ணிட்டு போகிறது, ஹைனா பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போன வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபாரஸ்ட்குள்ளார நுழையிறதுக்கான அந்த செக்இன் ஃபார்மாலிட்டி எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளோட ஐடி கார்டு எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன சஃபாரியில் எப்படி அந்த ராணாங்கிற ஒரு லெப்பர்டு ஃபேமஸான லெப்பர்டாக இருக்கோ, இங்கே அந்த லெப்பர்டை சேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அது போன வாட்டி நம்ம போனேன் அதே அந்த வாட்டர் ஹோல் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
நாம் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். லெப்பர்டு வர்ற மாதிரி தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு சரி வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம போக ஆரம்பித்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு லெப்பர்ட் ரிசர்வ் இருக்குங்கிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்தது லெப்பர்டை சேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக தான் வந்து இந்த ஏரியா இருந்தது. நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹில் ஏரியா, அதாவது மலை மேலே ஏறி இறங்குறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த இடத்துல. சில இடம்லாம் மிகவும் ஆபத்தான மலைப்பாதையாகவும் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸாக இருந்தது அந்த கர்வ்லாம். அதெல்லாம் வந்து போய் திரும்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்புகிற மாதிரி இருந்தது. ரொம்ப டேஞ்சராக செங்குத்தாக இறங்குற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்படி ஒரு அட்வென்ச்சரான பயணத்தை மேற்கொண்டு தான் நாம் இங்கே போனோம். நாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் லெப்பர்டை சேஸ் பண்ணி போனோம். நமக்கு ஹைனாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் நம்ம வண்டியை பார்த்தோன்னே எடுத்தது பாருங்கள் ஓட்டம். அது நீங்களே இப்போ பாருங்கள். ஹைனா 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 நாங்கள் ஆக்சுவலாக ஒரு டேர்னிங்கில் வந்து திரும்பும்பொழுது தான் பார்த்தா ஹைனா ஒன்று ரோட்டில் இருந்தது. எங்கள் வண்டியை பார்த்தோன்னே எடுத்தது பாருங்கள் ஓட்டம். அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால டக்குன்னு ஓடி மறைஞ்சிடுச்சு. நாங்களும் ஒரு செம ஸ்பீடில் சேஸ் பண்ணோம். மின்னல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக ஒரு டேர்ன் இருந்ததுனால அந்த டேர்னில் ஓடி மறைஞ்சிடுச்சு. நாங்களும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடியாந்து பார்த்தோம். பட் எங்களால் அதை சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்வியா நகர்னு சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர் சிட்டியே வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும். பாருங்கள், சிட்டிக்கு பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி இங்கே தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒடியாந்த ஹைனா திரும்ப வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் நம்ம வெயிட் பண்ணது தான் மிச்சம்.
ஆனால் ஐனா எதுவும் வெளியில் வர்ற மாதிரி தெரியல. அது எந்த சைடு ஓடிச்சுனே தெரியல. சைடில் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சா இல்லை இதே ரோட்லேயே ரொம்ப வேகமாக ஓடி மறைஞ்சிருச்சான்னு தெரியல. நாமளும் அவ்வளோ ஸ்பீடாக வந்தும் சேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. அதாவது கை கேட்டினது வாய் கேட்டல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைஃப்பில் இது வரைக்கும் ஹைனாவை நம்ம நேராக பார்த்ததே கிடையாது. அதாவது இதை ஸ்ட்ரைப்டு ஹைனான்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தாச்சு, ஆனால் க்ளோஸில் பார்க்க முடியல சரியாக. அதை உங்களுக்கும் சரியாக காமிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு கிடையாது, கல்லெல்லாம் போட்டு அடுக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது. அதுவும் மலை உச்சியிலேருந்து அப்படியே செங்குத்தாக இறங்குற மாதிரி இருந்தது. இது ஒன் வே தான், ஏன்னா ஒரு வண்டி வந்ததுன்னா இன்னொரு வண்டி எதிர்த்தாப்புல வர முடியாது, மாறுறதுக்கு இடம் கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆபத்தான டிரைவிங் தான் இங்கே. உண்மையிலே அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க டிரைவிங்கில். அந்த கர்வில் திரும்பும் போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்புற மாதிரி இருந்தது. நம்ம சஃபாரி ஜீப் டிரைவர் ஆக்சுவலாக வேற ஒரு ரூட் போகலான்னு சொல்லிட்டு தான் போனார். அப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு ரிவர்ஸ் வந்து வேற ஒரு ரூட்டில் திரும்பினார். வேட்டையாடு விளையாடு படத்தில் ராகவன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும்னு ஒரு பொறி தட்டுற மாதிரி இருக்கும். உடனே அந்த பக்கம் போய் பார்ப்பாரு, அந்த பார்த்தா அக்யூஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, வேற ஒரு டைரக்ஷனை மாறி போனார். ஆனால் அவர் போன டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. மேலே பார்த்தீங்களா, அது ஒரு ஃபோர்ட், அது ஜோகி மஹால் சொல்லி அது சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், தனியாக என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டு தான் போகணும், இல்லைன்னா அலோடு கிடையாது. இது ஏற்கனவே இந்த வண்டிக்கு பெர்மிட் இருக்குங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நமக்கு. அதனால் இந்த ரூட்டில் நம்ம டைரக்ஷன் மாறி போனோம். ஆனால் போனதுக்கு கைமேல் நமக்கு வந்து பலன் கிடச்சிது. அப்படி ஒரு சூப்பரான சீன் வந்து என் லைஃப்பில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அட்வென்ச்சர் சீனை வந்து பார்த்தோம். அதாவது ஒரு லெப்பர்டு வந்து வேட்டையாடிட்டு வரும்பொழுது செம்ம சீன் அது. இப்போ நீங்களும் பாருங்கள். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல மயில் கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. அதனால் டிரைவர் வந்து கண்டிப்பாக லெப்பர்டு வருது அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டு ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம்.
நாங்கள் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கடா வரப்போகுது, டயத்தை இங்கே வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சப்ப டிரைவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். கண்டிப்பாக இங்கே லெப்பர்டு இருக்குது, அதனால தான் இப்படி கண்டினியூஸாக அலாரம் கால், ஸ்ட்ராங் அலாரம் கால் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அதுக்கு கை மேல் பலனும் கிடச்சிது. डियर मुंह में गई है गई नहीं இங்கே இப்படி ஒரு செம சைட்டிங் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது பக்கத்தில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த புதராகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஹண்டிங்க்கு போகிற சமயத்தில் தான் மேலேருந்து மரத்து மேலே தான் வந்து மயில் நின்றுட்டு இருந்தது. அங்கிருந்து பார்த்துடுச்சு, அதான் கண்டினியூஸாக அலாரம் கால் கொடுத்துருக்கு. அது ஹண்ட் முடிச்சுட்டு அது இழுத்துட்டு வரும்போது நல்ல வேளை ரோட்லேயே வந்ததுனால நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சுது. அது சைடில் புதருக்குள்ளாரெல்லாம் பூந்து போயிடுச்சு. நாங்கள் திரும்பவும் இந்த சைடு வரும்லாம் சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் அது வரல. திரும்ப சேசிங்லாம் வேற பண்ணி பார்த்தோம். पीछे ले लो, बिल्कुल कोने पे ले लो, ये स्वीट ट्रैक पे ले लो, बैठो पीछे लो, मैं भी लेता हूँ पीछे, बैठ जाना भाई, बैठ जाना, बैठ जाना सर, बैठ जाओ भाई, आवाज नहीं ले ले यार, इससे बढ़िया रंग इसकी ट्रैक पर आ जाएगी, उनके नाले में कूद जाइए। நம்ம ஜீப் டிரைவரும் அதை விட்ராப்லாம் இல்லை. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி ரிவர்ஸ் போகிறதும் முன்னாடி போகிறதும் மாற்றி மாற்றி அதை சேஸ் பண்ணிகிட்டே இருந்தார். எப்படியாவது நம்ம இன்றைக்கி பார்த்துறோம், ஏன்னா ஹண்ட் பண்ணிட்டு வந்தது திரும்பவும் வெளியில் வந்து ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணோம். அங்கே ஒரு 1/2 hour போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுக்கு மேலேயும் வர்ற மாதிரி தெரியல. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பி ஜோஹி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம லெப்பர்டு பார்த்த ஏரியா. இது எல்லாமே வந்து ஒரே ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே வரணும்னா பர்மிஷன் வாங்கணும், தனியாக ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம வரணும். இது ஏற்கனவே அப்ரூவல் இருந்ததுனால நம்ம ஈஸியாக உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். இந்த மகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ராஜாக்கள்லாம் வந்து இந்த கோட்டையில் வந்து தான் ஹண்டிங்கில் ஈடுபடுவாங்களாம். அதாவது வேட்டையெல்லாம் வந்து இங்கேருந்து தான் பண்ணுவாங்களாம், மேலே நின்றுட்டு அனிமல்ஸை வேட்டையாடுறது. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். பாயிண்டா यहाँ राजा महाराजा पहले शिकार के लिए आते थे, ராஜா பேலஸ். जी இங்கே ஜாஸ்தி யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போகிறதுக்கே பயமாக இருந்தது உள்ளுக்குள்ளார. ஏன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளார இந்த மகள் ஒன்று இருக்குது. சரி, எங்கேயாவது சிறுத்தை கரடி இதுமாரி ஏதாவது ஒன்று பதுங்கி இருந்ததுன்னா நமக்கு தெரியாதேன்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட்டு வர போனேன். அதனால் கொஞ்சம் பயந்து தான் போனேன். இந்த இடத்துலேருந்து வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு சும்மா வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கேருந்து என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையும் காடுகளுமாக தான் கண்ணுக்கே தெரிஞ்சுது, பச்சை பசேல்னு. உண்மையிலே ஒரு சூப்பரான வியூவு. இங்கேருந்து பார்த்தா நம்ம பைனாக்குலர் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது அனிமல்ஸை கூட பார்க்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் கூட இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். அந்தாண்ட சைடு காட்டுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஊர், அதுதான் வந்து நகர். நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் சஃபாரியில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி.
நாம் அந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் நம்ம அங்கிருந்து கிளம்பினோம். கிளம்பி வேறு ஏதாவது சைட் பண்ண முடியுதா, திரும்பவும் லெப்பர்ட் ஏதாவது பார்க்க முடியுதாங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இருந்தோம். திரும்ப நாங்கள் வரும்போது நீல்கை ஒன்று செவுத்துக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. ரொம்ப க்ளோஸில் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு தான் இது ஆச்சரியமான ஒன்று, அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரெகுலராக பார்த்து இது சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. நமக்கு மார்னிங் சஃபாரியில் இந்த சிறுத்தை வேட்டையாடிட்டு வந்ததையும் ஹைனாவையும் பார்த்தது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அடுத்ததாக நம்ம திரும்ப ஈவினிங் சஃபாரியும் நம்ம இதே வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதனால் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம 3வது மற்றும் கடைசி சஃபாரிக்காக வந்திருக்கோம். காலையில் செம சைட்டிங்கு, ஹைனா அண்ட் லெப்பர்ட் ரெண்டையுமே பார்த்தோம். லாஸ்ட் சஃபாரியில் எந்த அளவுக்கு லக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். तो तुम भी तो गए ना उधर. हेलो हाँ इनको बैठा था प्रॉपर वीडियो चालू था. एंटीलोप फीमेल blue bulbul. This is the stuff two. टाइगर फ्लाई के चरवा और वो एक बर्ड और है दूसरी. तो ऐसी हुई कान वान खड़ी कर ली. दोनों भैया पेंटर जो मंदिर वाले ट्रैक मंदिर की तरफ जा रहा हूँ खाली. நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல லெப்பர்டோட பக் மார்க் பார்த்தோம். சரி இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைரக்ஷன்லேயே நாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். இன்னைக்கு காலையில் வரும்போது எந்த இடத்துல லெப்பர்டு பார்த்தோமோ அதே இடத்துல திரும்பவும் நாம் உள்ளுக்குள்ளார வந்தோம். உள்ளுக்குள்ளார வரும்போது அலாரம் கால் கேட்டே இருந்தது. டிரைவர் உடனே பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை உடனே அந்த இடத்துக்கு திருப்பிட்டு போனார். ஆக்சுவலாக இன்றைக்கி பர்மிட் இல்லை வண்டிக்கு இந்த ரூட்டில் போகிறதுக்கு, இருந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனோம் நாம் பார்க்கறதுக்காகவே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் லெப்பர்ட் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல. அலாரம் கால் மட்டும் கண்டினியூஸாக கேட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நேற்று இதே ரூட்டில் வரும்பொழுது தான் லெப்பர்டு நம்ம பார்த்தோம். அது ஹண்ட் பண்ணிட்டு போனதுனால கண்டிப்பாக இறைய இந்த இடத்துல வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த ரூட்டில் வந்தோம். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது டிரைவருக்கு திடீர்னு ஒரு கால் ஒன்று வந்தது.
என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார என்ட்ரன்ஸ் நுழையிறோம் இல்லையா ஃபாரஸ்ட்குள்ளார, அந்த இடத்துல வந்து அந்த ராணாங்கிற லெப்பர்டு வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. உடனே டிரைவர் வந்து பறந்தார் பாருங்க ஜெட் வேகத்தில். அவர் மட்டும் பார்த்தா மற்ற ஜீப்பும் அது மாதிரி அடித்து பிடிச்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ஏன்னா எங்கேயாவது போயிட போகுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்த போய் நம்ம ரீச் பண்ணோம். आगे लियो आगे निकल जा आगे ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த லெப்பர்டு கிராஸ் ஆகிருக்கு. அதாவது ரோட்டுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து இப்படி கிராஸ் ஆகி போயிருக்கு. இங்கே தான் இருக்குது. அது ரொம்ப புதராக இருக்கிறனால இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது நமக்கான அது பார்க்க முடியல. எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு 2-3 ஜீப்பில் வந்தவங்க வந்து பார்த்துருக்குறாங்க லெப்பர்டை. அவங்களும் சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டோன்னு. நாங்கள் வரும்போதே சில பேர்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்த்தோம் லெப்பர்டு வெளில வருதா பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய புதராக இருக்கிறதுனால ரோட்டுக்கு 2 பக்கமும் அது ஏதாவது நின்றுட்டு இருந்தாலே தெரியாது, உட்காந்து இருந்தால் கண்டிப்பாக அது தெரியவே தெரியாது. சரி அதனால் அது வெளியில் வரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் ஜீப்பை அங்கேயும் இங்கேயும் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாட் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சஃபாரி முடிகிற டைமு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு வேற இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணவும் முடியாது நம்மளால். நாம் ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல லெப்பர்டு வெளில வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். லெப்பர்டு எதுவும் வெளியில் வரலை. நமக்கும் சஃபாரி டைமிங் முடிஞ்சிட்டது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம். நீங்களும் இந்த ஜலானா சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான அடுத்த அட்வென்ச்சர் ரந்தம்பூர் போகிறோம். நாம் ராஜஸ்தானில் செம அட்வென்ச்சரான சஃபாரி இருக்காங்க. நாம் அங்கே அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.